பேசாமல் உட்காந்துட்டு இருந்திருக்கலாம். டிஃபனுக்கு சைட் டிஷ் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மீல் மேக்கர் குடமிளகா போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணலான்னு மீல் மேக்கர் நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சு வேக வச்சு நல்லா எடுத்துட்டேன். புழிஞ்சு எடுத்தாச்சு. இதோட குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வானலில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையுமே போட்டு தயிர் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு இதோட மசாலா எல்லாமே காரம், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்புத்தூள் அப்புறம் எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட குடமிளகா, மீல் மேக்கர்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்பு கோச்சிட்ருக்குள்ளே எங்கள் அம்மா உள்ளே வந்தாங்க. காலைல அரைச்ச சட்னி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. தேங்காய், தக்காளி மட்டும் போட்டு அரைச்சிட்டு தாளிக்கிறது தான் அந்த சட்னி. அந்த சட்னி நீ இப்போ இந்த குழம்புல எடுத்து ஊற்றுறேன்னு ஒரே எங்கள் அம்மா கம்பல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வேண்டாம்மா, டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிட போகுதுன்னு சொன்னேன். இல்லை, ஒன்றும் ஆகாது, வெறும் தேங்காயும் தக்காளியும் மட்டும்தான், நீ இப்போ போடு அப்படின்னாங்க. சரி ஏதோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அதையும் தூக்கி இந்த குழம்புலே ஊற்றினா குழம்பு ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் தெரியல. ஏன்னா வெறும் தேங்காய் தக்காளின்றதுனால. இந்த மாதிரி சட்னியில் குழம்பு ஏதாவது மிச்சமாகிடுச்சுன்னா எங்கள் அம்மா நெக்ஸ்ட் வைக்கிற குழம்புல இந்த மாதிரி ஆட் பண்ணிவிடுவாங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி யாராவது பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில்